அண்மைச் செய்தி. அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா கூறுவதெல்லாம் பொய்யாகவே இருக்கும் என்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா என்னுடைய முன்னாள் மனைவி என்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறன் தெரிவித்திருக்கிறார். திருமணமான இரவே மண்டபத்தை விட்டு ஓடிய நிகிதா எனது தந்தை மீது கூட பொய் புகார் தெரிவித்தார் என்றும் திருமாறன் தெரிவித்திருக்கிறார். அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். மனைவியெல்லாம் இல்லைங்க, தாலி கட்டினா மனைவியா? அதெல்லாம் மனைவியெல்லாம் கிடையாது. அவங்க முத ஒரு 2004 ஆகஸ்ட் 29 மாஸ்டர் மகாலில் தான் மேரேஜ். அந்த மேரேஜில் முத அவங்கள நாம் நிச்சயம் பண்ணதே ஒரு 10 நாளுக்குள்ளே தான். அவங்க சொல்கிறது பூரா பொய். அவங்க சைடில் இருந்து வர்ற ஆளுகள் யாருமே முக்கியமான ஆளுகள்லாம் வரமாட்டாங்க. நாங்கள் டிஐஜி ஐஜி, நாங்கள் பெரிய குடும்பம், நாங்கள் விஐபி. மாஸ்டர் மகாலில் அந்த முதல் மேரேஜ், அந்த மேரேஜ் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ராமகோபாலன்ஜி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு இரவு பால் பழம் சாப்பிட போன இடத்துல அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு நாய்க்கு சோறு வைக்கல, அதனால கோவப்பட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்க போன இடத்துல அடிதடி ஆயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் மேலேயும் வழக்கு. எங்கள் அப்பா 75 வயசு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி எங்கள் விசாரிக்கிறப்ப எங்கள் அப்பா மேலெல்லாம் வழக்கெல்லாம் அந்த சார்ஜெட்லாம் என்கிட்ட இருக்கு. ஒரு நாள் இங்கே நான் தர்றேன். அவ்வளோ அசிங்கமாக அந்த திருமண மேடையில் நகை பத்தலைன்னு எங்கள் அம்மா சொன்னதாகவும், எங்கள் அப்பா என்ன உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை எனக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதாகவும், எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நீ அவருக்கு மட்டும் மனைவியார். இந்த புகாரை வச்சுட்டு இந்த போலீஸ் பண்ண ஹராஸ்மெண்ட் 1 வருஷம் பயங்கரமான டார்ச்சர். யாருமே நிம்மதியாக தூங்கவில்லை. அன்னைக்கு நான் அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருந்தாங்க. மாஸ்டர் மகாலில் அன்னைக்கு அமைச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. பிஜேபியில் நான் மாவட்ட தலைவராக இருந்தேன் இளைஞர் அணியில். அப்போ அவ்வளோ பெரிய ஆளுக்கே எனக்கு இவ்வளோ நெருக்கடி. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அட்வொகேட்டு அப்படிலாம் இருக்கப்போ நாங்கள் தப்பிக்க முடிஞ்சு. இல்லைன்னா இந்த அஜித்குமார் நிலைமை தான் எனக்கும் வந்திருக்கும். இல்லை இவங்க எப்படின்னா அவங்க அப்பா இவங்க பொய் அதிகமாக இப்போ ஸ்டாலினவே அவங்க சொந்தக்காரன் தானே சொல்கிறாங்க. இவங்க பொய் அதிகமாக பேசுவாங்க. அந்த பொய்யை நம்புற மாதிரி பேசுவாங்க. ஆமாம், அவங்க அப்பா அவர் ஜெயபெருமாள் ஒருத்தர் 10 லட்சம் வாங்கினதுக்கு அப்புறம் தான், அந்த 10 லட்சம் வாங்கினது கூட என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாது, என் மகளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு டைவர்ஸே கொடுத்தாங்க. டாக்டர்லாம் கிடையாது, பிஹெச்டி. இந்த பொண்ணு நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடான ஆள். இந்த படம்லாம் வரைவாங்க. நான் அதில் இவங்க நல்ல ஒழுக்கமான ஆளாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்படி ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் அந்த கோர்ட்லேயே சப்மிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோர்ட்டில் திருமங்கலம் கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நாங்கள் எல்லா ஃபோட்டோவும் சப்மிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால் அவங்க மேரேஜ் பண்ணது, இதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம்.